தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்துரு நம்மை எப்பொழுது தள்ளிவிடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். உங்கள் துக்கமும் வேதனையும் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று உங்கள் மனம் கலங்கலாம். ஆனால் எந்த இடத்தில் சத்துரு உங்களை தள்ள நினைக்கிறானோ அதே இடத்தில் சத்துருவின் கையினாலேயே தேவன் கனம் செய்யும்படி செய்வார். அதற்கான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் பைபிளில் மிக அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு முன் ஆல்மைட்டி காட் மினிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து ஆல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான் மொர்தெகாய் பற்றி பார்ப்போம். 127 நாடுகளுக்கு ராஜாவான அகஸ்வேரு ஆமானை மேன்மைப்படுத்தி சகல பிரபுக்களை பார்க்கிலும் அவனுடைய இடத்தை மேன்மைப்படுத்தினான். ஆமானை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் மொர்தெகாய் மட்டும் ஆமானை வணங்கவில்லை. ராஜா சொல்லியும் மொர்தெகாய் ஆமானை வணங்காததினால் ஆமானுக்கு மிகவும் கோபம். ஆமான் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு தன் மனைவியையும் தன் சிநேகிதரையும் கூப்பிட்டு, ராஜா எல்லாரை விட என்னை மேன்மைப்படுத்தி எல்லாரை விட என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எல்லாரும் என்னை வணங்கும்படியாக செய்திருக்கிறாருன்ட்டு சந்தோஷமாக சொல்லி மொர்தெகாய் மட்டும் என்னை வணங்கலை அன்ட்டு கோபமாக சொல்கிறார். அதனால் அவங்க எல்லாரும் ஒரு பிளான் பண்ணி மொர்தெகாய்க்கு தூக்கு மரம் செய்து வைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல. கால வர்த்தமான புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு ராஜா சொல்கிறாரு. அது எடுத்துன்னு வந்து ராஜா சமூகத்தில் வாசிக்கிறாங்க. அப்போது 2 பிரதானிங்க ராஜாவை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறாங்க என்ற விஷயத்தை மொர்தெகாய் தான் சொன்னான்னு சொல்லிட்டு வாசிக்கிறாங்க. அப்போது ராஜா கேட்குறாரு, அதற்கான கனமும் மேன்மையும் மொர்தெகாய்க்கு செய்துட்டாங்களான்ட்டு கேட்குறாரு. அதற்கு அவங்க ஊழியக்காரங்க எதுவுமே மொர்தெகாய்க்கு செய்யலைன்ட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஆமானு மொர்தெகாயை தூக்கில் போடுறதை பற்றி ராஜா கிட்ட பேசணுன்ட்டு வெளியே வந்து நிற்கிறான். ராஜா, யார் அங்கே நிற்கிறது அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போது அவங்க ஊழியக்காரங்க ஆமான் வந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் உள்ளே வரட்டும் அப்படின்ட்டு ராஜாவும் சொல்கிறாரு. ஆமான் ராஜா கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே ராஜா ஆமானை பார்த்து, ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ணணும்னா அவனுக்கு என்னென்ன செய்யணும்ன்ட்டு ஆமானை பார்த்து கேட்குறாரு. ஆமானும் தன்னை தவிர யாரை ராஜா கனம் பண்ண போகிறாருன்னு சொல்லி ஆமான் தனக்கு தான் ராஜா கனம் செய்ய போகிறார் என்று நினச்சி ராஜா கிட்ட, ஆமான் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை அவனுக்கு போடணும், நீங்கள் வைக்கிற அந்த கிரீடத்தை அவன் தலையில் வச்சு நீங்கள் போகிற குதிரையில் நகரத்தில் உலா வரணுன்ட்டு ராஜா கிட்ட ஆமான் சொல்கிறாரு. உடனே ராஜா அரண்மனையில் வாசலில் இருக்கிற மொர்தெகாய்க்கு, நீ அதே மாதிரி செய்யி, நீ சொன்னதில் ஒன்று கூட தவறக்கூடாது அன்ட்டு ஆமானை அனுப்புகிறாரு. ஆமானும் அதே மாதிரி மொர்தெகாய்க்கு செஞ்சு அவன் தலை காட்ட முடியாத போயிடுறான். பார்த்தீங்களா, தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினச்சா ராஜாவுடைய கண்களுக்கு கூட தூக்கம் வராதபடி செய்து எந்த சத்துரு நம்மை விழத்தள்ள நினைக்கிறானோ அதே சத்ருவின் கையினால் நம்மளை கனம் செய்வார். ஆமேன்.